9:15 படம். சரி 9:15 8:50க்கு தான் டிக்கெட் இருக்கிற விஷயமே வருது. ஆமா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தெரியும். மக்களே, நான் உங்க சக்தி பேசுறேன். நம்ம தளபதி நடிச்ச ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆச்சு. எங்களுக்கு FTFS டிக்கெட்டும் கிடைச்சிருச்சு. இதுதான் கடைசி படங்கறனால ஒரு வருத்தம். எப்படியோ FTFS டிக்கெட் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. அப்பதான் எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். வேற ஒரு பக்கம் இருந்து அதிகமா காசு வந்தனால எங்களோட டிக்கெட்லாம் அவனுக்கு கொடுத்துட்டான். கொய்யால வெறி ஆகுமா ஆகாதா? அப்புறமெல்லாம் எங்க போனோம் நீங்களே பாருங்க. எங்க ஊர் பக்கத்துல காட்டுப்புத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. ரெகுலரா எப்பவுமே அங்கதான் FTFS பார்ப்போம். அங்க டிக்கெட் கிடைக்கல. சரி, இங்க கிடைக்கலன்னு கொஞ்சம் தூரத்துல அரவக்குறிச்சின்னு ஒரு ஊர், 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனாதான் அந்த ஊரே வரும். ஒரு வழி எங்களுக்கு டிக்கெட் அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடைசி நேரத்துல உங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னா எந்த பக்கத்துல இருந்து எவ்வளவு வாங்கினானோ தெரியல. இதை கேட்டு அப்செட் ஆன நம்ம பசங்க நாமக்கல் எல்லமார்னு ஒரு தேட்டர் இருக்கு, அங்க போய் உட்காந்துட்டாங்க. திருச்சியில புக் பண்ணலாம் பார்த்தா ஓபன் பண்ண கேப்ல எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க. இங்க நாமக்கல் எல்லமார்ல செலிப்ரேஷன் நல்லா பலமா போச்சு. இங்க 4 ஸ்கிரீன் இருக்கு. சரி, எதுலயாச்சும் ஒன்னு FTFS கிடைச்சிரும் அப்படின்னு நாங்களும் காலையிலேயே போயாச்சு. நான் அங்க ரீச் ஆகிறப்ப கும்பல் கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்தில் கும்பல் கூடிடுச்சு. எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்னு போலீஸ் அங்க நின்றுட்டு தான் இருந்தாங்க. 10,000 வாழை சரவடியை கொளுத்து போறாங்க கைஸ். நான் இப்பதான் முதல் தடவை 10,000 வாழை நேரில் வெடிக்கிறத பாக்குறேன். ரிப்போர்ட்டர்ஸ் வீடியோ எடுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம எடுப்போம். இங்க பாருங்க, ஸ்கூலு காலேஜ்னு படம் பார்க்கறதுக்கு லீவ் போட்டு வந்துட்டாங்க. நானும் லீவ் போட்டு தான் வந்தேன். அது வேற விஷயம். இருக்கிற லீவ் தானே எடுக்கிறோம், என்ன தப்பு? இப்ப வெடிக்கிறத மட்டும் பாருங்க, தெரிக்க போது. பொறுத்து சொன்னா பட்டாசுக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. One eternity later. நானும் என்னாச்சு ஏதாச்சும் எதுக்கும் ஓடி வரான்னு பார்த்தேன். கடைசியில் இந்த வீடியோ பார்க்குற உங்களைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அவன் இன்னும் சைடில் ஆடிட்டு தான் இருக்கான். இதை நீ முன்னாடியே பண்ணியிருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபிலிம் கிடைச்சிருக்கும்ல. படம். சரி 9:15 8:50க்கு தான் டிக்கெட் இருக்கிற விஷயமே வருது. ஆமா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தெரியும். ஆயிருங்க, எந்த கேஸ்னாலும் இவர் பார்த்துக்குவாருங்க. ஆமாங்க, நாமக்கலே பெரிய லாயர் இவர் தானுங்க. எந்த கேஸ்னாலும் இன்க்ளூடிங் சைல்டு இது கூட என்ன இல்லைங்க. அவரு டிக்கெட் இருக்காங்க, அண்ணன் தான் தருவார். அண்ணன் தான் டிக்கெட் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் அப்படியே போலீஸ்காரர் எடுத்துருக்காங்க. டார்ச்சர் பண்ணுறாரு. வீடியோ பார்த்தாருனால தான் டிக்கெட் இப்போ எங்கே தான் இருக்குது, அதை சொல்லிட்டு போங்க. ஆனால் அவர் அதை பண்ணுறது அதெல்லாம் கவர் ஆகல. சோழஸ்ரீராம் 42 கிலோமீட்டர். சோழஸ்ரீராம் 42 கிலோமீட்டர். எது இங்கே இருந்தா? ஐயோ, ஏடா ஒருத்தர் 4 நாளா டிக்கெட் இருக்குதுன்னு ஏமாத்துறவனை கேட்க மாட்டீங்க. ஒரு கேமரா பார்த்து, ஆமா கேமரா பார்த்து பேசுறா ரெக்கார்ட் ஆகிருக்க முடியும். கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? கடைசியில் FTFS இல்லை. எங்கேயுமே டிக்கெட் இல்லைங்க, எங்கேயுமே இல்லை. அல்டிக்ஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஹோம் லேண்டருக்கு வந்து நிலமை மேலே எங்கடா வருத்தப்படுறது. ஏன்னா 12 ஆக போகுது. இன்னும் நாங்கள் தேட்டருக்கு கிளம்பலை. பட்டாசு கூட ரெடியாக இருக்குது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லையா? 2 மணி படத்துக்கு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணுமேனு கிளம்பவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் சும்மாவே நின்று அதுக்கப்புறம் தாங்க கிளம்பணும். சரி, எல்லா மாடலையும் கிடைக்கல. இன்னொரு ஊருக்கு போகணும். அங்கே போய் பார்த்தா இதுக்கு மேலே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. என்னன்னு தானே கேட்குறீங்க? நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட்டு என்னால் கும்பலாக இருக்கும், அடிச்சு பிடிச்சி எப்படியாச்சும் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து சீட்டை பிடிச்சிருன்னு பார்த்தேன். தேட்டரில் ஏசி இல்லையா? இன்னும் தேட்டரில் ஏசி இருக்கா இல்லையா? தெரியல. கடைசியில் உங்களை அடுத்தது ஏசி தேட்டர் கிடைக்கும். கோவில் ஏசி இருக்கா இல்லையா? இருக்கு பைப்புல உனக்கு இருக்கு பேனு பெருசு. நண்பர்களே, அவ்வளோதான். நம்ம டிக்கெட் வாங்குறாரு. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஸ்பெஷல் ஷோக்குள்ளே போய் உட்காந்துட வேண்டியதான். நம்ம தளபதி படத்துக்கு இவ்வளோ ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. தேட்டரை குறை சொல்ல, நாங்கள் வந்திருக்க ஏரியா ரொம்பவே ஒரு கிராமமான பகுதி. இங்கே அவ்வளோக்கும் படம் பார்க்க யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்டு எப்படி திருவிழா மாதிரி இருக்கும். நம்ம நேரம் பார்த்தீங்களா எப்படி வந்து உட்காந்துருக்கேன்னு. சொல்ல போனால் ஒரு பெரிய மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கே. ஜனநாயகன் படம் பார்க்க வந்திருக்கோம் கைஸ். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ
தண்ணி இந்தா. அதாவது ஃபஸ்ட்டு ஷோவில் இதை விட கூட்டம் அதிகமாக வந்துச்சான். ம் ஒன்று அதை விட 2 பேர் அதிகமாக. 2 பேர் அதிகம். தேட்டருக்காரன் வாங்க டிக்கெட் இருக்குன்னு சொல்லும் போதே நினச்சிருக்கோம் அந்த மாதிரி. போலீஸ் படம். ஆமாம், அது வேறு வெளியே இருக்கிறாங்க. எதுக்கு உள்ள வேற இருக்கா? பாருங்க எத்தனை பேர் இருக்கோண்ணே. சொல்லுங்க. என்னடா இது முதுகுல என்னமோ குத்துது? சும்மா தானா? இல்லை ப்ரோ, எனக்கு இருட்டில் நீங்கள் தெரியல. டைட்டில் கார்டை மட்டும் வீடியோ எடுத்துறனால அது நல்லா எடுத்துடலாம். ஃபுல் படமே எடுத்துடலாம். ட்ரைபாட் வாங்கி சொல்லிவிட்டோம்னா போதும். ஆமாம், அதை எப்படியே வச்சுட்டு வச்சிடலாம். இவனுக்கு வேறு டிக்கெட் 200 இந்த இதில். ஏதோ குட்டி கொண்டாடுங்க. ஸ்கூலுக்கு ஹாஃப் டே லீவு. ஹாஃப் டே இல்லை, ஃபுல் டே தான் லீவு. அது ஃபுல் டே தான் லீவு. ஆடு போய் ஆடு. ஆடு அங்கே நாமக்கல்ல ஒருத்தன் பாட்டே இல்லாமல் ஆடினா பாருங்க. கச்சேரின்ட்டு ஆடிக்கிட்டு போகுது. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? சும்மா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லை. வேறு வேலை ஆட போடாமல் இருப்பேன். அது குட்டிக்கும் தானே இந்த வேலை ஆடுவாமல் இருப்பேன். இந்த இப்போவே ஸ்டெப்பு போடுறேன் காதுக்காக. நம்ம ஒன்று நினச்சி போனால் அங்கே ஒன்று நடக்குது. படம் முடிஞ்சு நாங்களும் கிளம்பியாச்சு. இது ஒரு சின்ன vlog தான். உங்களோட தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.